Hello dear brothers and sisters. So welcome to திருக்குறள் கிளாஸஸ். சரியா? ஸோ திருக்குறள் கிளாஸஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போன ஒரு வருஷமே இப்போ இதுக்கு முன்னாடி அந்த குரூப் 4 அந்த போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருக்குறள் கிளாஸஸ் 1-2 நம்ம எடுத்திருப்போம். ஒரு சில அதிகாரங்கள் ஒரு 13 அதிகாரங்கள்ன்றதை எடுத்திருப்போம் பொதுத்தமிழ் அடிப்படையில். புரியுதா? ஸோ இந்த திருக்குறள் கிளாஸஸ் திரும்ப ரிப்பீட்டடாக அதே வருதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ திரிசூலம் பேட்ச் திரிசூலம் வகுப்புகள் 1.0. ஸோ பொதுவாக திரிசூலம் வகுப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய எக்ஸாம் குரூப் 4 அடிப்படையிலும் சரி இல்லை குரூப் 2 பிலிம்ஸ் அடிப்படையிலும் சரி, அதே போல் திருக்குறள்ன்றது இதுக்கு மட்டுமே கிடையாது, குரூப் 1 அடிப்படையிலும் நம்ம எக்ஸாமுக்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? அப்போ பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய நம்முடைய சிலபஸ்ல 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 அதிகாரங்களையும் நம்ம பார்க்க போறோம். அந்த 20 அதிகாரங்களும் பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அந்த ஒவ்வொரு அதிகாரத்தில் உடைய 10 குறள் பார்ப்போம். ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறள்களுடைய அந்த குறள் பிளஸ் அது பொருள், அதே போல சொல்லும் பொருளும் என்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதே போல ஒவ்வொரு அதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த 10 திருக்குறளை எக்ஸாம்பிள் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பொதுவாக திருக்குறள் பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது அந்தந்த அதிகாரத்தை பார்க்கும்போது அதோட வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இன்னொரு பகுதியாக கொஷின் அதை பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸோட வந்து அப்படி தான் நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். புரியுதா? அப்போ திரிசூலம் வகுப்புகளில் நம்ம பொதுத்தமிழ் சார்ந்து பொது அறிவு சார்ந்து இல்லை திறனறிவு சார்ந்த கிளாஸஸ் பார்க்குறோம். அதே போல் திருக்குறள் அப்படின்றது நம்ம பொதுத்தமிழே யூஸ் ஆக போது பொது அறிவு பகுதியில் அழகு 6 இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயும் திருக்குறள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? இப்போ இந்த 20 அதிகாரங்கள் அப்படின்றது பொதுத்தமிழில் மட்டும்தான் கேட்கணுமா அப்படின்றதே கிடையாது. பொது அறிவில் சார்ந்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய திருக்குறள் அதை பேஸ் பண்ணியும் இதே 20 அதிகாரத்தினுடைய குறளும் அங்கே நம்மளுக்கு கேட்கலாம். புரியுதா? அப்போ இந்த 20 அதிகாரங்கள் அங்கேயும் யூஸ் ஆகும், பொதுத்தமிழையும் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இங்கேயும் யூஸ் ஆகும். புரியுதா? அதே போல் இந்த திருக்குறள் சீரீஸில் இந்த 20 அதிகாரங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோமா அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 அதிகாரங்கள் நம்ம திருக்குறளில் பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் இருக்கக்கூடிய அந்த 20 அதிகாரங்கள் இந்த சீரீஸில் இதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த 20 அதிகாரங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொது அறிவுக்கு தகுந்த மாதிரி பொது அறிவில் சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த சிலபஸுடைய டாப்பிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ, முக்கியமான என்னென்ன திருக்குறள்களாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், இதனுடைய தொடர்ச்சியாகவே நம்ம பார்ப்போம். இந்த 20 அதிகாரங்கள் 20 கிளாஸ் இருக்கா, அந்த 20 கிளாஸுக்கும் 20 அதிகாரங்கள், அந்த 20 அதிகாரத்துக்கு 20 கிளாஸ் போட்டதுக்கப்புறம் அந்த 20 ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் அது ஒரு தனித்தனியாக ஒரு வீடியோ வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 20 அதிகாரம் ஒரு 40 கிளாஸஸ் வந்ததுக்கப்புறம் 40 வீடியோக்கு அப்புறம் பொதுத்தமிழுக்கான கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பொது அறிவுக்கான அதில் சிலபஸுடைய டாபிக் பேஸ் பண்ணியும் இதே பிளேலிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ ஆட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா? இல்லை சார் நான் பிளேலிஸ்ட்டே போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் பார்க்கும்போதே நான் போட்டுருவேன் சார் இந்த கிளாஸ் நீங்கள் போடும்போது நான் பார்த்துருவேன் அப்படின்றவங்க பிரச்சனை கிடையாது, நீங்கள் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு திருக்குறளை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறளை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ், திருக்குறளை பற்றின ஒரு பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஒரு வகுப்புலேருந்து அதிகாரத்தை நோக்கி ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஒவ்வொரு அதிகாரத்துடைய குறளும் பொருளும் சொல்லும் பொருளும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த அதிகாரத்தை எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பொதுத்தமிழ் அழகு 7 இலக்கியம் அதில் திருக்குறள் பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பொதுத்தமிழில் அழகு 7ன்றது தான் திருக்குறள் இருக்கும், 20 அதிகாரங்கள் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாத விஷயங்கள் மேக்ஸிமம் இருக்காது. காரணம் என்னன்னா திருக்குறள்ன்றது நம்ம கிளாஸ் லோவர் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், திருக்குறளை படிச்சுட்டு வந்திருப்போம். அதை பார்த்தீங்கன்னா பேசிக் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ நம்ம கிளாஸஸ் பார்க்கும்போது நிறைய ரிப்பீட்டட் ஆகும். எங்கே இதை படிச்சிருக்கோமே அப்படின்னாலும் ரிப்பீட்டட் ஆகும். புரியுதா? இல்லை அப்படின்னாலும் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்க, எக்ஸாம் நோக்கி நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரியா? ஸோ ஃபைன். ஸோ அப்போது திருக்குறள் இயற்றியது யார்? ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். அதே போல் திருவள்ளுவருடைய காலம் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லை திருக்குறளுடைய காலம் ரெண்டும் ஒன்று தானே. திருக்குறள் எழுதுனது யார்? வள்ளுவர். அப்போ அவருடைய காலத்தில் தானே அந்த நூலையை அவர் வந்து படைச்சிருப்பார். அப்போ ரெண்டும் ஒரே காலத்து நூலாக தானே இருக்கும். ஓகேவா? அப்போது அதனுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 31ஆம் ஆண்டு. ஓகேவா? பொது ஆண்டுக்கு முன் 31ஆம் ஆண்டு. ஆக்சுவலாக நம்முடைய காலப்பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பொது ஆண்டு இல்லை பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு சொல்லுவோம். பொது ஆண்டு இல்லை பொது ஆண்டுக்கு பின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் 21st செஞ்சுரியில் இருக்கோம் இல்லையா? இது எல்லாமே பொது ஆண்டுக்கு பின். புரியுதா? அப்போ 21st செஞ்சுரியில் இந்த ஒரு வருஷத்து வரைக்குமே இருக்கக்கூடிய என்ன சொல்ல அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காலங்களும் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் கிளாஸில் பார்க்கும்போது இந்த பொது ஆண்டுனா என்ன, பொது ஆண்டுக்கு முன்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். பொது ஆண்டுக்கு முன்னா ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், கிமுன்னு சொல்லியிருப்போம். கிமுன்னாலும் பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? கிபி அப்படின்னாலும் பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னாலும் சரி, இல்லை பொது ஆண்டு அப்படின்னாலும் சரி, இது மூணுமே ஒன்று தான். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல பொது ஆண்டுக்கு முன் 31வது வருஷம்.
இல்லை இதை என்ன சொல்லலாம், இந்த 31வது வருஷம் அப்படின்றது பொது ஆண்டுக்கும் 31 இருக்கு இல்லையா, 31வது ஆண்டு இருக்கு இல்லையா, அப்போ என்ன சொல்லலாம், பொது ஆண்டில் 1ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாமா. ஒரு நூற்றாண்டுனா சரியா 1ஆம் நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டு அப்படின்றது 100 ஆண்டுகளை கொண்டதா. இந்த 31 எதுக்குள்ளே வரும், 100க்குள்ளே தான் வரும். புரியுதா? அப்போ முதல் நூற்றாண்டா, அப்போ 31ஆம் ஆண்டு அப்படின்றது முதல் நூற்றாண்டில் வந்துடும். அப்போ பொது ஆண்டுக்கு முன் 31வது ஆண்டு அப்படின்னாலும் இல்லை பொது ஆண்டுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டு அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? இது எதுவும் டவுட் பட்டுக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். ஏன் இவ்வளோ பேசிக்ஸாக இதெல்லாம் வந்து பேசிக்காக தெரியுமே சார் அப்படின்னா, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றுமே தெரியாத ஸ்டூடெண்ட்டு, இப்போ தான் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது பெரிய டேட்டாவாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. நான் பொறுமையாக தான் சொல்வேன். அவசரப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய விருப்பம். ஓகேவா? ஸோ ஃபைன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்றது 14 மேல்கணக்கு நூலா 14 கீழ்கணக்கு நூலா? 14 கீழ்கணக்கு நூல். ஏன்னா 14 மேல்கணக்கு நூல் அப்படின்றது 10 பாட்டும் 8 தொகையும். இந்த 10 பாட்டும் 8 தொகையும் தான் 14 மேல்கணக்கு நூல்கள் சொல்லுவோம். சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? 14 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியதான் திருக்குறள். திருக்குறள் வந்து பார்த்தோன்னா சங்க காலத்து நூல் தான், ஆனால் அது 14 கீழ்கணக்கில் வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 14 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரே சங்க காலத்தை சார்ந்த நூல் அப்படின்னா அது திருக்குறள். அதே போல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டோம். 14 கீழ்கணக்கு நூல்கள்ன்றது என்னது, ஒரு 18 நூல். அந்த 18 நூலில் திருக்குறளும் ஒன்று. ஓகேவா? இருந்தாலும் இதுவும் சங்க காலத்தை சார்ந்த நூல் அப்படின்றது வரலாற்று குறிப்பு. அதே போல் இந்த திருக்குறள் நம்ம அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாலாக பகுத்திருப்போமா. அதனால தான் திருக்குறளுக்கு முப்பால்னு சொல்லக்கூடிய இன்னொரு சிறப்பு பயன் இருக்குது. ஓகேவா? அப்போது திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு முப்பாலாக பகுத்து இருக்கும். 1330 குறளை கொண்டது. அதே போல் 133 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இருக்குது. அப்போ பெருக்கணும் அப்படின்னா 1330 குறள். ஓகேவா? ஃபைன். இந்த 1330 குறளை, இந்த 133 அதிகாரங்களை 9 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, 9 இயல்களுக்கு கீழே ஒவ்வொரு இயல்களுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் இருக்கும். அந்த அதிகாரத்தை நம்ம இன்ட்டு 10 திருக்குறளை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மொத்த குறள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூல். திருக்குறள் அப்படின்றது அறநூலா? ஆமாம், அறநூல் தான். ஓகேவா? திருக்குறள் நாலடியார்னு சொல்லிட்டு 14 கீழ்கணக்கில் வரக்கூடிய நிறைய அறநூல்கள் இருக்குது. அதையும் நம்முடைய சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நாலடியார், நான்மணி கடிகை, திருக்குறள் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். ஃபைன். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம படிக்கவும் செய்யணும், படிக்க போகிறோம். அதுக்கடுத்து அறநூல். அதே போல் வாழ்வியல், தமிழுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயத்தையும் நம்ம இந்த குறள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், ஒரு மனிதனாகிய நாம், அதே போல் ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் கிடையாது, ஒரு நாடு, ஒரு நாட்டுடைய அரசு, அந்த மக்கள் எல்லாருமே ஒரு வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது ஐயன் வள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய திருக்குறள் மூலயமா மொத்தத்தையும் சொல்லிட்டார். திருக்குறளில் சொல்லப்பட்டக்கூடிய கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாவே போதுமானது. வேறு எந்த புத்தகத்தையும் நீங்கள் படிக்க வேணாம். அதை ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயம். ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது, யாருமே இருக்க முடியாது. ஓகேவா? அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு நூல் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு முப்பால் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அறத்துப்பால், அறம்னு சொல்லுவோம் சிம்பிளாக, அறத்துப்பால். இது 9 இயல்கள் இருக்கு இல்லையா மொத்தம் திருக்குறளில். இதில் அறத்துப்பாலில் மட்டும் 4 இயல்கள் இருக்கும். இந்த 4 இயல்களில் மொத்தம் 38 அதிகாரங்கள். இந்த 4 இயலும் சேர்ந்து 38 அதிகாரங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் அந்த 4 இயல்கள் பாருங்களேன், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா திருக்குறள் மட்டும் கிடையாது, பொதுத்தமிழாகட்டும், பொது அறிவாக இருக்கட்டும், எந்த டாபிக் நம்ம படித்தாலும் சரி, ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அதில் கூட எல்லா விஷயத்தையும் நம்ம கவனிக்கும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, ரொம்ப நுவான்சஸாக அதனுடைய நட்சல்ஸ் எல்லாமே, சின்ன சின்ன நட்சல்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎம்பிசி எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு அதிகாரத்தில் எவ்வளோ அதிகாரங்கள் இருக்கும், என்னென்ன இயல்கள் இருக்குது, புரியுதா? ஸோ மொத்தம் எத்தனை இயல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் கேட்பாங்களா? ஒரு திருக்குறளை கொடுத்து என்னுடைய பொருள் சார்ந்த கொஷின் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை கொடுத்துட்டு ஒரே ஒரு சீர் மட்டும் பார்த்தோன்னா அதை கொடுக்காம என்ன சீர் இந்த இடத்துல வரும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் பேசிக்காக கேட்பாங்களா? இதை தாண்டியும் கொஷின்ஸ் டிஎன்பிசி ஃப்ரேம் பண்ணுவாங்க, புதுசாலாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்போ எப்படி கொஷின்ஸ் கேட்டால் நம்ம படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ பாருங்கள், இது இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம இயல்களுடைய ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் முதல் கொண்டு தெரிஞ்சுக்கணும். எது ஃபஸ்ட்டு வரும், எது ரெண்டாவது வரும், எது மூணாவது வரும், எது நாலாவது வரும், 5, 6, 7, 8, 9 அந்த ஆர்டர் கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்லேருந்து கடைசிக்கும் இல்லை கடைசிலேருந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக எப்படிலாம் டெஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்க முடியுமா கேட்பாங்க. அதனால் படிக்கக்கூடிய எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி, திருக்குறள் மட்டும் கிடையாது, எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி தெளிவாக படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியா? எக்ஸாமில் வேலை வேணும் அப்படின்னா எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ
ஸோ ஃபைன். அப்போது அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியலில் 4 அதிகாரங்கள், 38 அதிகாரங்களில் முதல் 4 அதிகாரங்கள். இல்லறவியலா அடுத்து 20 அதிகாரங்கள். துறவரவியலா 13 அதிகாரங்கள். அதே போல் ஊழியெல்லாம் ஒரே ஒரு அதிகாரம், மொத்தம் 38 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறளா, அப்போ அப்படியே 10ஆல் பெருக்கணும்னா மொத்த திருக்குறள் எவ்வளோ வந்துட போகுது. ஓகேவா? 38 அதிகாரங்கள் இன்ட்டு 10 போட்டோம்னா 380 குறட்பாக்கள் அறத்துப்பாலை சார்ந்தது. ஓகேவா? ஸோ ஃபைன். இது மேக்ஸிமம் என்னது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ பொருட்பால் நெக்ஸ்ட்டு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பொருட்பால் 3 இயல்கள், 9 இயல்களில் 4 இங்கே போயிடுச்சா, அடுத்த 3 இந்த இயல்கள் இங்கே. இந்த 3 இயல்களும் 70 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த 3 அதிகாரத்தில் அதிகமான அதிகாரங்களை கொண்டது எது? இந்த பொருட்பால். ஓகேவா? இங்கே 4 இயல் இருக்குது, ஆனால் 38 அதிகாரம் தான். இங்கே 3 இயல் தான் இருக்குது, ஆனால் 70 அதிகாரம். சின்ன சின்ன டேட்டாஸையும் நம்ம நுவான்சஸ் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதில் அரசியலில் 25 அதிகாரம், அமைச்சியலில் 32 அதிகாரம். அரசு இயல் அப்படின்னு கொடுத்தாலும், அரசு இயல் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அரசு அது அமைச்சு இயல்னு கொடுத்தாலும் சரி, தனித்தனியாக கொடுத்தாலும் சரி, இல்லை அரசியல் அமைச்சியல் ரெண்டும் சேர்த்து கொடுத்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் ஒழிபியல் 13 அதிகாரங்கள். அப்போ மொத்தம் 70 அதிகாரங்களா? அப்போ 70 × 10 எவ்வளோப்பா? 700. மொத்தம் 700. அடுத்த 700 குறட்பாக்கள் பொருட்பாலை சார்ந்தது. சரியா? கடைசியாக இன்பத்துப்பால், காமத்துப்பால்னு சொல்லுவோம். இன்பம், அறம்பொருள், இன்பம் கடைசியா. இது 2 இயல். ஓகேவா? 4, 3, 7 போயிடுச்சா? மீதி எவ்வளோ இருக்க? 2 இருக்குது. அந்த 2 இயல். இதில் 25 அதிகாரங்கள். ஓகேவா? இதில் கலவியல், கற்பியல். கலவியலில் 7 அதிகாரம், கற்பியலில் 18 அதிகாரம், மொத்தம் 25 அதிகாரம். இன்ட்டு 10 போட்டோம்னா 250 குறட்பாக்கள் நம்ம இன்பத்துப்பாலை சார்ந்தது. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, திருக்குறள் பிரித்து எழுதாமல் எப்படி எழுதுவோம், இல்லை திரு ப்ளஸ் குறளை சேர்த்து எழுதுனா எப்படி எழுதுவோம்? ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிள் தான், இருந்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஓகேவா? திரு ப்ளஸ் குறள், திருக்குறள் நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல வலியை மிகுமா? மிகும். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து திரு என்றாங்க பாருங்க. திருக்குறளா? திருன்னு சொல்லக்கூடிய அடைமொழியை, திருன்னு சொல்லக்கூடிய சிறப்பு அடைமொழியை கொண்ட ஒரு நூல் திருக்குறள். ஏன்னா பெயர்லேயே திரு என்ற அடைமொழியை கொண்டு இருக்கு. அதே போல சிறந்த குறள் வெண்பாக்களால் திருக்குறள் என்னப்பா வகை? வெண்பா வகை. அதுவும் குறள் வெண்பா வகை. ஓகேவா? ஸோ அதனால தான் திருக்குறளை அதனுடைய பாவகையிலே அமைந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குறள் வெண்பா, திருக்குறள். ஓகேவா? அதனுடைய பெயர்லேயே அமைந்ததுன்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கேயே இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ அதுக்கடுத்து திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகுபெயர். இந்த ஆகுபெயர் அப்படின்ற விஷயத்தில் நம்ம இலக்கணத்தில் பார்ப்போம். சரியா? அங்கே ஆகுபெயரில் நிறைய வகைகள் இருக்கும். கருவி ஆகுபெயர்ன்றது நம்ம அங்கே பார்ப்போம். ஸோ திருக்குறள் அப்படின்றது அடையெடுத்த கருவி ஆகுபெயர். ஓகேவா? அதுக்கடுத்து முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் ஓலைச்சுவடிகள், ஏடுகள் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அது முதல்ல அச்சிடுது, அச்சுக்கு வருது. முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. ஓகேவா? 1812 திருக்குறள் முதல்ல அச்சிட்டிருப்பாங்க. அச்சிட்டது யாரு? தஞ்சாவூரை சேர்ந்த ஞானப்பிரகாசம். அதனால தான் அவருக்கு தஞ்சை ஞானப்பிரகாசம் சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ தஞ்சாவூரை சேர்ந்த ஞானப்பிரகாசம், தஞ்சை ஞானப்பிரகாசம் எல்லாம் ஒருத்தர் தான். ஸோ 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1840 பரிமேல் அழகுடைய உரையோடு அச்சிடப்பட்டிருப்பாங்க. 1840. ஸோ அந்த டேட்டாவை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ முதல் அச்சிடப்பட்டவர் யார்? அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசம். எந்த வருஷம் அச்சிட்டிருப்பாரு? 1812ஆம் ஆண்டு. அதே போல் முதலில் உரை எழுதினவர். திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதை நம்ம பதின்மர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். 10 முக்கியமான அந்த உரை எழுதின ஆசிரியர்கள் நம்ம பார்ப்போம். அதில் முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதுன விளக்கம். அப்போ உரை எழுதுனது யார்? மணக்குடவர். முதல்ல உரை எழுதுனது மணக்குடவர். ஓகேவா? அந்த 10 பேரில் உரை எழுதுனதுல சிறந்த உரை யாருதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா பரிமேல் அழகருடையது. சரியா? பரிமேல் அழகர். ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி நான் வந்து பார்த்தா டெஸ்ட் சீரீஸில் நான் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி, ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரீஸில் நான் கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை ஜென்ரல் கொஸ்டின் கேட்டாலும் சரி, எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்டாலும் சரி, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுறது அழகாக தெளிவாக படிச்சுக்கணும். சரியா? அதே போல் ஆங்கிலத்தில் முழுமையாக முதலில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப் அவர்கள். திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு. திருக்குறளுடைய சிறப்பை சொல்கிற மாதிரி நிறைய புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒவ்வொருத்தரும் பாடல்களை கொடுத்துருப்பாங்க. ஒரு பாடல்களை கொடுத்துருப்பாங்க. அந்த திருக்குறளுடைய சிறப்பை சொல்கிற மாதிரி அந்த புலவர்கள் எல்லாமே சொன்ன அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து உருவாக்கப்பட்ட ஒரு நூல் தான் திருவள்ளுவ மாலை. தொகுத்து உருவாக்கப்பட்ட நூல் தான் என்னது? திருவள்ளுவ மாலை.
ஓகேவா? ஸோ அப்போது திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. சரியா? கிட்டத்தட்ட 55 பாடல்களை கொண்ட நூல். 53 புலவர்கள் இந்த பாடல்களை ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன்மா. அடுத்து பாருங்க, திருவள்ளுவருடைய சிறப்பு பேர். திருவள்ளுவருக்கு என்னெல்லாம் சிறப்பு பேர் வச்சு நம்ம அழைப்போம்? திருவள்ளுவருக்கு என்னெல்லாம் சிறப்பு பேர் வச்சு அழைப்போம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, வள்ளுவர் நம்மளுக்கு தெரியும். சிம்பிளா என்ன சொல்லுவோம்? வள்ளுவர் அப்படின்றத சொல்லிடுவோம். அதுக்கடுத்து பாருங்க, திருவள்ளுவர், தேவர், நாயனார், தெய்வ புலவர், சரியா, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், சரியா, வாய்மை பேசக்கூடியவர், அதான் பொய்யில் புலவர். அதுக்கடுத்து பாருங்க, பொய்யா மொழி. அவருடைய கருத்துக்கள் என்னமா எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். பொய்யா மொழி, புரியுதா? பொய்யா மொழி. அதுக்கடுத்து மாதானு பங்கி, முதற் பாவலர், நான்முகனார். இதெல்லாமே யாருடைய சிறப்பு பேர்? திருவள்ளுவருடைய சிறப்பு பேர். இதெல்லாம் யாருடைய சிறப்பு பேர்? திருவள்ளுவருடைய சிறப்பு பேர். அடுத்து அவருடைய நூல் திருக்குறள். அந்த திருக்குறளுக்கும் நிறைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? முப்பால் ஆரம்பத்திலே பார்த்து தான். குறள், வள்ளுவர், திருவள்ளுவர், குறள், திருக்குறள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து உலக பொதுமறை, அறவிலக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், படிச்சிருப்போம். ஆனால் நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி அறவிலக்கியம், எந்த நூலை அறவிலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம் வருது ரேர். ஆனால் திடீர்னு கேட்டுருவாங்க. நம்ம அந்த அறவிலக்கியம் சொல்ல படிச்சிருப்போம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியா? இந்த கொஸ்டின்ஸ் கேட்கல அப்படின்றதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அறவிலக்கியம், தமிழர் திருமறை, அதடுத்து உலக பணுவல், உத்திரவேதம். உத்திரம்னா வடக்கு, புரியுதா? உத்திரவேதம். திருக்குறள் வந்து பார்த்தோன்னா தெற்கு சேர்ந்ததுனே, நம்ம தமிழ்நாட்டை தெற்கு, இந்தியாவுடைய தெற்கு பகுதியை சேர்ந்தது. அப்போ உத்திரவேதம்னா என்ன சொல்கிறது? வடக்கு குறிக்குது. திருக்குறள் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஏற்றப்பட்டது தானே, ஓகேவா? நம்மளுடைய நூல் தானே இது. அப்போ தெற்கு நூல் இருக்கணும், அப்போ உத்திரன்றது வரக்கூடாது. ஸோ உத்திரவேதம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திருக்குறளே கிடையாது பண்ண ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்? படிக்காத ஸ்டூடெண்ட், நல்லா பாருங்கள், படிக்காத ஸ்டூடெண்ட்டு உத்திரவேதம் அப்படின்னாவே உத்திரம்னா வடக்குன்றது எங்கேயா கேள்விப்பட்டிருப்பான். அப்போ உத்திரம் ப்ளஸ் வேதம்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக திருக்குறள்ன்றது உத்திரவேதம்னு திருக்குறளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவான். ஆனால் திருக்குறளுக்கு உத்திரவேதம்ன்ற சிறப்பு பேர் இருக்குது. புரியுதா? அதே போல் தெய்வ நூல், பொய்யா மொழி. பொய்யா மொழி புலவர்னு பார்த்தோமா, அவர் இயற்றிய நூல் என்னது? பொய்யா மொழி. அதெல்லாம் பொய்யா மொழியை இயற்றிய புலவர்ன்றதாலாம் பொய்யா மொழி புலவர்னு அவருக்கு ஒரு சிறப்பு பேர். ஓகேவா? ஸோ அது போல தான். நல்லா பாருங்கள், ஒரு ஆன்சரையும் ஒரு டேட்டாவையும் இன்னொரு டேட்டாவையும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே என்ன பண்ணலாம்? 2 டேட்டாவே நம்ம படிச்சுக்கலாம், 3 டேட்டாவை படிச்சுக்கலாம், 4 டேட்டாவை படிச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? தனித்தனியாக எதையுமே மனப்பாடம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் அடிக்கடி படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நிற்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ உலக பணுவல் இருக்கா, உலக பணுவல் திருக்குறள் நிறைய ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உலக பணுவல்னு கேட்டாவே இது நம்ம திருக்குறள் டாப்பிக்கை நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கோன்றது மைண்டே சொல்லும். நீங்கள் அதை யூஸ் டக்குன்னு கொடுக்கலாலும் நீங்கள் அதை கேட்கறதுக்கு முடியாது, உங்கள் மைண்ட்லேருந்து ரீகால் பண்ணுறதை விட மைண்டே உங்களுக்கு கொடுத்துரும், உங்களுடைய மூளையே உங்களுக்கு கொடுத்துரும் ஆன்சர். புரியுதா? அதனால ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே போல் வாயுரை வாழ்த்து, பொருளுரை, முதுமொழி. நல்லா பாருங்கள், முதுமொழி, திருவள்ளுவம், திருவள்ளுவம், திருவள்ளுவ பயன், திருவள்ளுவ பயன், தமிழ் மறை. இதெல்லாமே திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள். இதெல்லாம் என்னது? திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ ஐயன் வள்ளுவருடைய சிறப்பு பெயரும் திருக்குறளுடைய சிறப்பு பெயரும் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து ஒரு சில முக்கியமான செய்திகள். 107 நம்முடைய திருக்குறளை 107க்கு பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அதான் மொழிபெயர்ப்பு. மொழிகள் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு தமிழாக்கம் செய்கிறதான சொல்லுவோம், மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவோமா? அப்போ 107க்கும் மேற்பட்டது அப்படின்றது புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா. ஒரு சிலது 108, அதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா? இருந்தாலும் 107ன்றது புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா பார்த்துக்கோங்க. அதே போல் உடைமை என்னும் சொல்லை கொண்ட ஒரு 10 அதிகாரங்கள் திருக்குறள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா? 10 உடைமையும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 20 அதிகாரங்களில் கிடையாது. இப்போ ஒரு சிலது மட்டும் இருக்குது. சரியா? ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, இந்த மாதிரி பாருங்கள், உடைமை உடைமை உடைமைன்னு முடியுது இல்லையா? இந்த மாதிரி திருக்குறள் கூடிய அந்த 133 அதிகாரங்களில் 10 அதிகாரம் உடைமை உடைமைன்னு முடியும். அதான் உடைமை என்னும் சொல்லை கொண்டு 10 அதிகாரங்கள் உள்ளன. ஓகேவா? அதுக்கப்புறம் இருமுறை வரும் ஒரே பெயரை கொண்ட அதிகாரம். திருக்குறள் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு பேர். ஆனால் ஒரு 2 அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பெயரில் இருக்கும். 133 அதிகாரங்களில் 2 அதிகாரங்கள் ஒரே பெயரை கொண்டு இருக்கும். அது குறிப்பறிதல். சரியா? குறிப்பறிதல் வெவ்வேறு இடங்கள் இருக்கும், அடுத்தடுத்துலாம் இருக்காது. வெவ்வேறு இடங்களில் குறிப்பறிதல், குறிப்பறிதல்னு 2 இடத்துலையும் குறிப்பறிதல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே பெயரை கொண்ட அதிகாரம் குறிப்பறிதல். ஓகேவா? அதுக்கடுத்து திருவள்ளுவர் நாள். நம்ம வருஷம் திருவள்ளுவர் நாளை கொண்டாடுவோம். எப்போ கொண்டாடுவோம்? தை மாதத்தில் கொண்டாடுவோம். தை மாதம் எத்தனாவது நாள்? 2ஆம் நாள். தை திங்கள், திங்கள்ல மாதம்.
தை மாதம் 2ஆம் நாள் நம்ம திருவள்ளுவர் நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் பா வகையை பெயராக கொண்ட ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்துருப்போம்? குறள், வெண்பா வகைன்னு பார்த்துருப்போமா? அப்போது பா வகையை என்னப்பா? வெண்பா. சரியா? அதுலேயும் என்னது? குறள், வெண்பா வகை. ஸோ அதனால் தன்னுடைய பெயர்லேயே பாவைகளுடைய பெயர்லேயே தன்னுடைய பெயரையும், தன்னுடைய பெயர் அந்த பாவகை சார்ந்து அந்த என்ன சொல்ல இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாவகை பெயரையே கொண்டு அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் குறள் வெண்பா வகையை சார்ந்தது. ஸோ அடுத்து பாருங்க, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் அப்படின்றத நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். பதின் அப்படின்னா 10. ஓகேவா? அப்போ திருக்குறளுக்கு உரை எழுதுறவங்க 10 பேர் முக்கியமானவங்க. நிறைய பேர் எழுதியிருக்காங்க தற்காலத்தில். இப்போ நவீன காலத்திலாம் திருக்குறள் உரைன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசிரியர்கள் உரை எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் முக்கியமாக நம்ம அந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு 10 நபர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. அவங்கள தான் பதின்மர் நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ அதில் காலத்தால் காலத்தால் முந்தையவர்னா இந்த இவர்களில் மூத்தவர்னு அர்த்தம். காலத்தால் முன்னாடி பிறந்திருப்பார், அதனால காலத்தால் முந்தையவர் தருமர். புரியுதா? அதுக்கடுத்து மணக்குடவர். முதல்ல திருக்குறளுக்கு என்னதான் இவர் மூத்தவராக இருந்தாலும் முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதுனது யாருன்னா மணக்குடவர் தான். ஸோ முதலில் உரை கண்டவர் யாரு? மணக்குடவர். அதுக்கடுத்து தாமத்தார், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், சரியா, மல்லர், பரிபெருமாள், காளிங்கரை இப்படி கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை எங்கேயாவது பார்ப்பீங்க. சரியா? ஸோ எப்படி கொடுத்தாலும் சரி காளிங்கர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 10 பேர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதுன பதின்மர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் பரிமேலழகர் தான், இவருடைய உரை தான் சிறந்த உரைன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த 10 பேரில் காலத்தால் பிந்தையவரும் இவர் தான். கடைசியாக உரை எழுதுனா காலத்தால் பிந்தையவரும் இவர் தான். ஓகேவா? ஸோ சிறந்த உரை பரிமேலழகர். அதே போல காலத்தால் பிந்தையவர் யாரு? பரிமேலழகர். ஓகேவா? அடுத்து பாருங்க, பரிமேலழகர் உரையோடு சிறந்த உரை என்னது? பரிமேலழகருடைய உரை. அந்த சிறந்த உரை எழுதின பரிமேலழகருடைய உரையோடு, திருக்குறள்னா குறள் மட்டும் இருக்கக்கூடாது, உரைன்றது விளக்கம் மட்டும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ உரையோடு நல்லா பாருங்க, பரிமேலழகருடைய உரையோடு முதல்ல அச்சுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். எந்த வருஷம்? 1840. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். 1840 பரிமேலழகருடைய உரையோடு அச்சுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கோம். 1840ஆம் ஆண்டு. யாரு? ராமானுஜ கவிராயர். கொண்டு வந்தது யாரு? அச்சிட்டவர் யாரு? ராமானுஜ கவிராயர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து திருக்குறள் மொழிபெயர்ப்புகள். அவங்க நிறைய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அதில் முக்கியமாக ஆங்கிலம். ஸோ திருக்குறளை ஆங்கிலத்துக்கு யாரெல்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க, இங்கிலீஷில் யாரெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க? ஃபஸ்ட்டு ஜியு போப் அப்படின்னு பார்த்துருப்போமா? அதுக்கப்புறம் எல்லிஸ் அவர்கள், வாவே சுப்பிரமணியர், ராஜாஜி அவர்கள். சரியா? ராஜாஜி ஆல்ரெடி இருக்கா? ஓகே, 2 டைம் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிண்டஸ்லே, பூர்ணலிங்கம் போன்றவர்கள்லாம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் குறிப்பாக அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் என்ன பண்ணியிருப்பார்? டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பார். அதுக்கடுத்து ஃப்ரெஞ்சு மொழியில் இஎஸ் ஏரியல், சிம்பிளாக ஏரியல்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து ரஷ்ய மொழி அப்படின்னாலும் உருசிய மொழி அப்படின்னாலும் 2 ஒன்று தான். ரஷ்ய மொழியில் யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பா? தால்ஸ்டாய். ஓகேவா? தால்ஸ்டாய். அதுக்கடுத்து ஜெர்மன் மொழியில் டாக்டர் க்ரவுல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிரால். ஒரு சில புத்தகத்தில் கிரால் இருக்குது, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரவுல் அப்படின்னு கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஆனால் க்ரவுல் அப்படின்றது தான் கரெக்டானது. ஸோ கிரால் அப்படின்னாலும் க்ரவுல் அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாத தேசிகர், ஹிந்தியில் பிடி ஜெயின் அவர்கள், வடமொழியில் அப்பா தீட்சிதர். புரியுதா? ஸோ இது ரீசெண்டாக கூட கொஷின்ஸ் வந்திருந்தது, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சின்ன பேசிக்ஸ். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அவ். திருக்குறளில் 12 உயிரெழுத்து இருக்கு இல்லையா? அதில் அவ்வுன்னு சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்து திருக்குறளில் எங்கேயுமே அவருடைய ஒரிஜினல் விஷயம்லாம் இருக்காது. பொதுவாக திருக்குறளில் இருக்காது. ஒரிஜினல் விஷயம்னா எல்லாம் ஒன்று தானே. இப்போயே அப்படி தானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுவாங்க? பிரித்து கொடுத்துருப்பாங்க. பசங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில புத்தகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் உயிரெழுத்துன்றது அவ்வுன்ற உயிரெழுத்து மேக்ஸிமம் எங்கேயுமே இருக்காது. மேக்ஸிமம் இல்லை, எங்கேயுமே இருக்காது. அப்போ திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா அவ். ஓகேவா? ஸோ ஃபைன். அதுக்கடுத்து இப்போ சார் அவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து வருதுன்னா எப்படி சார் எழுதியிருப்பாங்க? சிம்பிள் ஆ இவ். ஓகேவா? ஃபைன். அதுக்கடுத்து பாருங்கள், திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9.
திருக்குறளில் 1330 திருக்குறளில் ஏதாவது எங்கெங்கெல்லாம் எண்ணு பெயர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணு பெயர்கள் அப்படின்றது 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் எண்ணு பெயர்கள். ஒரு எண்ணுடைய பேர் எண்ணு பெயர், அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாதிரி 9ன்ற எண்ணு மட்டும்தான் திருக்குறளில் எங்கேயுமே 9ன்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காது. 9ன்ற அந்த சொல்லுன்றது இருக்காது. மற்ற எல்லா சொல்லும் இடம்பெற்றிருக்கும். அப்போ இடம்பெறாத சொல் 9. அதே போல் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். நெருஞ்சி அப்படின்ற பழம் குறிக்கிற மாதிரி, நெருஞ்சின்ற பெயர் குறிக்கிற மாதிரி திருக்குறளில் வந்திருக்கும். வேறு எந்த பழமும் குறிப்பிடப்பட்டிருக்காது. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள், ஒன்று அனிச்சம், இன்னொன்று கோலை. ஓகேவா? மோப்ப குழையம் அனிச்சம் பார்த்துருவோமா? ஸோ அதான். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை குன்றிமணி. அதுக்கடுத்து திருக்குறளில் 7 என்ற எண், எல்லா எண்ணு பெயர்களும் இடம்பெற்றிருக்கும் 9ஐ தவிர. அதுலேயும் குறிப்பாக அந்த 7ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல், 7ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணு பெயர் திருக்குறளில் 8 இடங்களில் 8 குறள்களில் இடம்பெற்றிருக்கும். ஓகேவாமா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அதுக்கடுத்து திருக்குறளை பற்றின சிறப்புரைகள். திருக்குறளை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள், முக்கியமான புலவர்கள், அறிஞர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை அதனுடைய போற்றும் விதமாக, சிறப்பிக்கிற விதமாக சொல்லியிருப்பாங்க. சிறப்பை சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று திருக்குறளை போற்றியவர் யார்? யாரு? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இணையில்லை முப்பாலுக்கு, முப்பாலானது திருக்குறள், திருக்குறளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். அதுக்கடுத்து பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து, வள்ளுவன்ற ஒருத்தரை இந்த உலகத்துக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வான்புகழை கொண்டு இருக்கு, வான்புகழ் பெற்றுடுச்சு. புரியுதா? சொன்னது யாரு? பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அதையடுத்து பாருங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். அணுவை துளைத்து, அணுன்றது ரொம்ப என்னது நம்மளுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு சின்ன பார்ட்டிகிள் அணு. சரியா? ஸோ ஆட்டம். அந்த அணுவையே துளைத்து, அந்த அணுவையே துளைத்து 7 கடலை புகட்டி, 7 கடலை அப்படின்ற விதத்தில் 7 சீர்களை சொல்கிறாங்க. இப்போ திருக்குறள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1.25 அடின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சொல்லும்போது சொல்லுவோம். ஆனால் அது எத்தனை சீர்களாக இருக்கும்? மேலே 4 சீர்கள் இருக்கும், மேக்ஸிமம் கீழே 3 சீர்கள் இருக்கும். அப்போ இந்த 7 சீர்களை தான் 7 கடல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவையார் எதை மீன் பண்ணுறாங்கன்னா, திருவள்ளுவர் அது தன்னுடைய திருக்குறளில் குறளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சீர்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே கடல் போன்ற பொருளை கடல் போன்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளை குறிக்கக்கூடிய, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சீர் அது, ஒரு சொல் அது அப்படின்ற ஒரு சிறப்பை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி, ஒரு 7 கடலை, ஒவ்வொரு அந்த ஒரு சீரும் ஒரு பெரிய கடலையே உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு வலிமையானது, ஒரு அவ்வளோ பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றத சொல்கிறாங்க. சிறப்பிச்சு 7 கடலை போட்டி குறுக தரித்த குறள். அவ்வளோ பெரிய விஷயத்தையும் சின்னதாக தரித்து உருவாக்கப்பட்டு அந்த ஒரு குறள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, திருக்குறள் ஓர் வகுப்பாருக்கோ, திருக்குறள் அப்படின்ற நூல்ன்றது ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, இல்லை ஒரு நிறத்தாருக்கோ, இல்லை ஒரு மொழியாருக்கோ, இல்லை ஒரு நாட்டாருக்கு மட்டுமே உரியது அன்று. திருக்குறள்ன்றது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது தம்பி, அது மண்பதைக்கு, அது மண்பதை உலகுக்கு பொது, இந்த உலகத்துக்கே பொதுவானது. அதனால உலக பொதுமறையை நம்ம சொல்கிறோம். சரியா? இதை சொன்னது யார்? திருவிக அவர்கள், திருவி கல்யாண சுந்தரம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, கியாபி விஸ்வநாதன் சொன்னது, திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால், திருவள்ளுவர்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறக்கல அப்படின்னா தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. ஏன்னா திருக்குறள் மூலயமா, திருக்குறள் மொழிபெயர்ப்பு மூலயமா நிறைய நாடுகளில் மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னா இது எங்கேருந்து வந்து இதனுடைய ஆர்ஜின் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்களை கேட்பாங்க இல்லையா, அவர் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறார். அப்போ தமிழர்கள், தமிழன், தமிழ்நாடு அப்படின்ற பெயர்கள்ன்றது அவங்க கேள்விப்படுவாங்க, அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரலாற்று நிகழ்வுகள் நிறைய இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் சொல்கிறார், திருக்குறளை சிறப்பித்து சொல்கிற மாதிரி சொல்கிறார். புரியுதா? ஸோ தமிழன் என்னும் இனம் இருப்பதாக உலகத்தருக்கு தெரிந்திருக்காது, திருவள்ளுவர் இல்லை பிறக்கலை அப்படின்னா. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறார், திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் என்னும் ஒரு மொழி இருப்பதாக. அப்போ தமிழையே தூக்கி பிடிக்கக்கூடிய, தமிழையே தாங்கி உலகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை திருக்குறள் செய்து அப்படின்ற விஷயத்த சொல்றார். புரியுதா? அப்போ திருக்குறள் என்னும் நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது யாரு? கி.ஆ.பி. விஸ்வநாதன் அவர்கள்.
ஓகேவாமா? ஸோ நல்லா பாருங்கள், திருவள்ளுவர் தமிழன், திருக்குறள் தமிழ் மொழி, ரெண்டுத்தையும் எதோட ஏதோ கம்பேர் பண்ணுறாங்கிறத முதற்கொண்டு பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கூட கொஷின்ஸ் கேட்பாங்க, கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? நானும் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பேன், இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் எடுப்பேன். பசங்க எந்த அளவு டீப்பாக தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்காக. புரியுதா? ஸோ ஓகே, கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு இல்லையா, நான் அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபைன். ஓகே, அடுத்து பாருங்கள். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும், உலகத்தில் நாகரிகம் என்றது, மனித நாகரிகம் என்றது முற்றிலும் அழிந்து விட்டாலும், திருக்குறளும், நல்லா பாருங்கள், திருக்குறளும் கம்பன் காவியமும், கம்பனுடைய காவியமும், இந்த ரெண்டும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். எதை? மனித நாகரிகத்தை திரும்பவும் புதுப்பித்து விடலாம். அவ்வளோ பெரிய நிறைய விஷயங்களை, நமது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ரெண்டு விஷயத்தில் இருக்குது. திருக்குறளையும் இருக்குது, கம்பனுடைய என்ன சொல்கிறது, அவருடைய படைப்புகள்லையும் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். யார் சொல்கிறாரு? கால்டுவெல். யார் சொல்லியிருப்பா? கால்டுவெல் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன, தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி. அதான் சார் பொய்யில், பொய்யில் எப்படி சார் மொழி இருக்கும்? பொய்யில்னா பொய் இல்லாத, அதான் பொய்யில், பொய் இல்லாத, அதான் என்ன சொல்கிறது, தவறான செய்திகள் எதுவுமே இல்லாமல், வாய்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே இல்லாமல் ஒரு தூய ஒரு மொழி, தூய ஒரு நூல், தூய சொற்களை கொன்றக்கூடிய ஒரு நூல். பொய்யில் மொழி இருக்கும்போது, எதை பொய்யில் மொழி எதை குறிப்பிட்றாரு? திருக்குறளை குறிப்பிட்றாரு. சரியா? ஸோ அப்போ தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது, திருக்குறள் இருக்கும்போது, செந்தமிழ் செல்வ திருக்குறளை, செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய். நெஞ்சமே அதை நினச்சிக்கோ, அது நெஞ்சமே அதை எப்பயுமே நினச்சிட்ரு, அதை படிக்கணும், அது நெஞ்சமே சிந்தனை செய்வாய். தினம் நீதி திருக்குறளை, தினந்தோறும் நீதி திருக்குறள், நீதியை போதிக்கக்கூடிய, நம்ம நீதி நூல் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அறநூல், நீதி நூல், நீதியை போதிக்கக்கூடிய திருக்குறளை நெஞ்சார, நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழிந்து, நம்முடைய வாழ்க்கையில் ஓதினானது பேசுறது, படிக்கிறது, ஒடினானது படித்தல், பேசுதல், சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓதி அதை தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லியிருப்பார். யாரு? கவிமணி அவர்கள். ஃபைன். ஓகே, அடுத்து பாருங்க, அவையார் என்ன சொல்லியிருப்பாரு? அணுவை துளைத்துன்னு சொல்லியிருப்பாரா? இடைக்காடர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கடுகை துளைத்து. இடைக்காடர் என்ன சொல்றாரு? கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சொன்னது யாரு? இடைக்காடர். கடுகு கூட நம்மளால கண்ணால் பார்க்க முடியும், வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பார்க்க முடியும். ஆனால் அணுன்றது ரொம்ப பயங்கரமாக சின்ன, நம்ம கண்ணுக்கு தெரியாத அணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளோ ரொம்ப சின்ன மைனட்டாக இருக்குது. அப்போ கடுகை விட பல என்ன சொல்கிறது, பல மடங்கு, சரியா, அது 1000 லட்சம் பல லட்சம் மடங்குகள் மிக மிக சிறிய ஒரு விஷயம் அணு. அந்த அணுவையே துளைத்தது அப்படின்றது அவையாருடைய கூற்று. கடுகை துளைத்தது அப்படின்றது இடைக்காடருடைய கூற்று. சரியா? அங்கே அவையாருடையது அணு, இடைக்காடர் கடுகு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அதுக்கடுத்து பாருங்க, மகாத்மா காந்தியோடையது. சோவியத் அறிஞர் யாரு? தால்சுதாய். உருசிய மொழியில், சோவியத் மொழியில் திருக்குறள் மொழிபெயர்த்தாரும் படிச்சிருக்கோம் இல்லையா, அவர் தான் அந்த தால்சுதாய். ஸோ சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால், அவருடைய வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய, திருக்குறளுடைய ஒரிஜினல் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே தமிழை படிக்கிறதுக்கு நான் கற்றுக்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? யார் சொன்னது? மகாத்மா காந்தி அவர்கள். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கபிலர் திணையளவு போதா சிறுபொழுநூர் நீண்ட பனையளவு காட்டும். சரியா? படித்தால் மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாட. சரியா? வள்ளுவனார் வெள்ளை குரட்பா வரி. யாருடையது? கபிலுடைய பாடல் வரிகள். ஃபைன். ஸோ கடைசியா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி பழமொழி நம்மளுக்கு தெரியும். ஆளும் வேலும் நம்மளுக்கு தெரியும், ஆலமரம், அந்த ஆள் வேல் பல்லுக்குருதி, பல்வேலக்கும் இல்லையா, அதை வச்சு அதை சொல்கிறாரு. அதுக்கடுத்து நாலும் இரண்டுன்றது, 4னா 4 அடியார், 2 அப்படின்றது திருக்குறளை குறிக்குது. இது சொல்லுக்குருதினா ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு படைப்பு, ஒரு நூல் அப்படின்றது, அதுக்கு உறுதியானது அப்படின்ட்டு சொல்கிறது. ஓகேவா? இது பழமொழி. அதுக்கடுத்து பாருங்கள், பழகு தமிழ் சொல்லருமை. பழகு தமிழ், நம்முடைய தமிழுடைய சொல்லுடைய அருமை. 4 இந்த இடத்துல 4 அப்படின்றது 4 அடியார், 2 அப்படின்றது திருக்குறள். இதுவும் பழமொழி தான். ஓகேவா? அப்போ நம்ம பார்த்துக்கூடிய இந்த எல்லா சிறப்புரைகளும் திருக்குறளை
அதோடைய சிறப்பை சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதான் திருக்குறளுடைய சிறப்புகள் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் திருக்குறளுடைய பேசிக்ஸ். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ, ஒரு முக்கியமான ஓவர்வியூ கிடையாது, ஒரு முக்கியமான இன்ட்ரோடக்ஷன். ஓகே, திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்கிறது. ஃபைன். ஸோ அடுத்தடுத்த வகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரம், அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறள்கள் பார்க்க போகிறோம், அதுக்கான பொருளும் பார்க்க போகிறோம், அதுக்கான சொல்லும் பொருளையும் நம்ம பார்ப்போம். அதே போல் அதை முடித்ததுக்கப்புறம் அந்த அதிகாரத்துக்கான கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம், எதெல்லாம் நம்ம எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்க முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம அதையும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு அதிகாரத்தின் அடிப்படையில். ஸோ கண்டிப்பாக அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக யூடியூப்பில் பார்த்து மட்டும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சில் டெஸ்ட் பேட்செல்லாம் சேராமல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அழகாக தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேரெக்டாக நான் நோட்ஸ் கொடுத்துருவேன், அவங்க நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை. அவங்க டேரெக்டாக அவங்க பார்த்து படிச்சுப்பாங்க, டெஸ்ட் எழுதிப்பாங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இருக்கான்றதுனால தான் அவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் டைமில் லாஸ்ட் டைம் நம்மள ரிவிஷன் பண்ண முடியும், நிறைய டைம் ரிவிஷன் பண்ண முடியும், கொஷின்ஸ் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன்றது, நோட்ஸ்ன்றது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியாம்மா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.